Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல இது போல இருக்கிற வேஸ்டான அட்டை பாக்ஸ் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு DIY பண்ண போறோம். சோ நிறைய फ्रेंड्स கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சிட்டு DIY காமிங்க அப்படி சொல்லிட்டு. இந்த DIY உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸோட இந்த சைடுல இருக்க இந்த ரெண்டு பீஸையுமே இது கூடவே வச்சு பின் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு வந்து திக்னஸ் நல்லா இருக்கும். அடுத்ததா இந்த பாக்ஸ் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஓகே, இல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக் அளவுக்கு இருந்தாலும் ஓகே, இல்ல சின்னதா இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதை வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்டிக் வந்து இந்த பாக்ஸை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி முதல்ல இதுக்கு வந்து இந்த பாக்ஸ்க்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் எப்படி அரேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, சென்டர்ல வந்து ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அகைன் சைடு எல்லாமே பாதி பாதி இந்த ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கல புரியும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக் எல்லாமே வந்து ஒரு கட்டு வந்து 10 ரூபாய் தான் இருக்கும். நிறைய ஸ்டிக் இருக்கும், நம்ம நிறைய DIYக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸுமே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து ஒரு பீஸ் வச்சுக்க, அடுத்ததாக சைடில் எல்லாமே இந்த மாதிரி பாதி பாதி ஸ்டிக் இது போல் வைக்க போகிறேன். அப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஸோ எல்லா ஸ்டிக்குமே நான் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஹாட் க்ளூ கன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் வந்து அந்த மெயினாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கலாம். இது போல் உங்களோட பாக்ஸ் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு எல்லாமே இந்த மாதிரி பாதி பாதி ஸ்டிக் வந்து ஒட்டுறேன். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து ஒட்டிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடுமே அதே போலவே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருந்ததை அப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சைடு எல்லாமே எந்த வாட்டத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அது போலவே இந்த சைட்லேயுமே ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது குச்சி வந்து நம்ம வந்து ரொம்ப விலகலாக வைக்காமல் கிட்டக்கு அழகாக வச்சுட்டு கேப் எதுவுமே இல்லாத இது மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து சைடுமே ஒட்டியாச்சு. இது போலவே நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறத இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம எப்படி ஃப்ரண்ட் சைடில் ஒட்டினோமோ அதே மாதிரி இந்த பேக் சைட்லேயுமே ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பாட்டமில் ஒட்டிக்குவோம். பாட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபுல் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டு சைடில் கொஞ்சமாக கேப் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் ஒரு சின்ன பீஸ் வச்சு ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன பாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டிக் வச்சு நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பாட்டம் வந்து ஒட்டியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கேப் இருக்குது. அதில் வந்து நம்ம வெட்டின பீஸில் மீதி இருக்கிறத இது போல் நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டுறதுக்கு நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒட்டினது எல்லாமே டக்குன்னு பிடிச்சிக்கும், இன்னும் காய வைக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறேன். பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நம்ம இந்த சைடெலாம் எப்படி ஒட்டியிருக்குமோ, ஃப்ரண்டில் பேக்கில் எப்படி ஒட்டியிருக்குமோ அதே மாதிரியே இந்த சைடெலாம் ஒட்டிடலாம். இந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ பாக்ஸை ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் வச்சு ஒட்டியாச்சு.
வேஸ்ட்டாக இருந்த பாக்ஸ் வந்து இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக இது நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து இப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, உள்ளே வந்து கிளாத் வச்சு ஒட்டி விட போகிறேன். அப்போ வந்து ஜுவல்ஸ் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன் வச்சு நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் நம்ம ஒரு பீஸ் வச்சோம் இல்லையா, அது வந்து தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருக்க லேஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து சென்டரில் நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு இதை வச்சு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்துட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லேஸ் வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்தெல்லாமே அழகாக லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இதுலேயுமே நம்ம வந்து சென்டரில் ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயுமே நான் வந்து ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ஹாட் க்ளூ வச்சு ஒட்டினாலும் ஓகே. நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். நல்லா வந்து ரெட் கலர் கிளாத் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா சைனிங்காக இருக்க கிளாத் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து இந்த பாக்ஸோட உள் சைடு வந்து கவர் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து ஜுவல் பாக்ஸ் அப்படின்னாக்கா ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரெட் கலரில் உள்ள கிளாத் தான் வைப்பாங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த ஜுவல்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிங்காக தெரியும். அது மாதிரி நான் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த ரெட் கலர் கிளாத் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சைடு எல்லாமே இந்த கிளாத் வச்சு ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து டெக்கர் பண்ணிக்கோங்க. ரெட் அண்ட் பிங்க் எது வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். கிளாத் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு A4 ஷீட்டில் வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை கிஃப்ட் பேப்பர் கூட உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து ஒட்டினீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சைடு எல்லாமே இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே சாட்டின் ரிப்பன் வச்சுட்டு ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு அங்கங்கே ஒரு மிரர் வச்சு ஒட்ட போகிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அதுபோல் இந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கும் திறக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த எலாஸ்டிக் வந்துட்டு குட்டீஸோட ஹேர் பேண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள்ளது தான். இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வச்சு ஒட்டிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய பீட் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுவுமே க்ளூகன் வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம இழுத்து இந்த இடத்துல அழகாக மாட்டி விட்டுடலாம். க்ளோஸ் ஆகிக்கும். மேலே வந்து ஒரு குட்டி குட்டி ரோஸ் வந்து 2 ஒட்டி விட்டுருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கோர் பண்ணிக்கோங்க. ஜுவல் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நல்ல ஒர்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அங்கங்கே ஸ்டோன் மிரர் அது எல்லாமே வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஜுவல் பாக்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிங்காக இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுருந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி மிரர்ஸ் வந்து சைடு எல்லாமே இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜுவல் பாக்ஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸ் வந்து எவ்வளோ ஒரு யூனிக்கான பீஸாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து ரெட் கலர் கிளாத்து, வெளியில் வந்து இந்த உட்டன் ஸ்டிக் மாதிரி உள்ள இந்த பாப்சிக்கல் ஸ்டிக், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டோன் சாட்டின் ரிப்பன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நான் ஜுவல்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சும்மா தூக்கி போடுற அட்டை பாக்ஸில் எவ்வளோ அழகான ஒரு ஜுவல் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் வர இருக்குது.
வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.